வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ராகி மாவு யூஸ் பண்ணி எப்படி கேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் ராகி மாவை இந்த மாதிரி லைட்டாக பேனில் வச்சு வறுத்துக்கங்க. இதில் எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, சும்மா ட்ரையாக வறுத்துக்கங்க. வறுத்துக்கணுன்னா ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்மில் வச்சுட்டு அந்த வாசம் வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த ராகி மாவு அரை கப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக அதே இதில் அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு லேசாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க, ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் இது மாதிரி இது நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அரை கப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது வெல்லம், மண்டை வெல்லத்தை துருவி 1/4 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம பீட்ரூட் துருவதை வச்சு துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பீட்டர் இருந்துச்சுன்னா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லத்தையும் பழத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் அரை கப்பு, நல்ல திக்கான தயிர் அரை கப்பு சேர்த்துக்கோங்க. பால் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிடணும். கலக்குனதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை திருப்பியும் ஒரு தடவை நல்லா சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சலிச்சு விட்டுறலாம் உள்ளேயே. இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துடணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடணும், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிடணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னும் நல்லா கலக்கிடலாம். கலக்கினதுக்கப்புறம் அந்த டின்னில் சுற்றி எண்ணெய் தடவிட்டு அடியில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம தயார் பண்ண பேட்டரை உள்ளே ஊற்றிடலாம். நம்ம தயார் பண்ண மாவை உள்ளே ஊற்றிடலாம். இது எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இதை மாதிரி 2 தடவை தட்டுனீங்கன்னா நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் அந்த மாவு போயிடும். இப்போ உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லா நட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். இதை அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 40லேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு 43 நிமிஷம் ஆச்சு கேக் ரெடி ஆகிறதுக்கு. அவ்வளோதான், நம்ம கேக்கை ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக் நார்மலாக மைதா யூஸ் பண்ணி பண்ணுறதை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு கேக்கு. குழந்தைங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக செய்யுங்க. ஆனால் மைதா கேக்கை விட இது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள்.